வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரை எப்படி ரொம்ப ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியாவோட ஃபார்முலா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஈக்குவல் டு, ஃபார்முலா எப்படி போகிறேன் பாருங்கள், 1/2 எக்ஸு மைனஸ் எக்ஸு எக்ஸ் மைனஸ் எக்ஸு y மைனஸ் y y minus y. இங்கே ஆட் நம்பர் போடுங்க, 1 3. இங்கே ஈவன் நம்பர் 2 4. இங்கே ஆட் நம்பர் 1 3. இங்கே ஆட் நம்பர் 2 4. இன்னும் இது ஃபார்முலா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதை நீங்கள் கிராஸ் அடித்து பாருங்கள். இப்படி கிராஸ் பண்ணுங்கள், இந்த கிராஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். x1 மைனஸ் x3 இன்ட்டு y2 மைனஸ் y4 இருக்கா? x2 மைனஸ் x4 இன்ட்டு y1 மைனஸ் y3 இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. 1/2 x1 y2 ப்ளஸ் x2 y3 இந்த ஃபார்முலா எழுதிட்டு தான் நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரை போட போகிறோம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா புது ஃபார்முலா எதுவும் கிடையாது. இந்த ஃபார்முலா கொஞ்சம் சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவன் ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை பிளாட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளாட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண இருக்குது, -9ல் -2. ஸோ -9 இங்கே இருக்கும், -2 இங்கே இருக்கும். ஸோ -9ல் -2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -8ல் -4. ஸோ -8ல் -4 கொஞ்சம் கீழே இருக்கும், -8ல் -4. அடுத்து 2ல் 2. ஸோ 2 ப்ளஸ் எக்ஸில் 2 இங்கே இருக்கும், ஒயில் 2 இங்கே இருக்கும். ஸோ 2 இங்கே வரும். அடுத்து 1ல் -3. ஸோ எக்ஸில் 1 இங்கே இருக்கும், -3 இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ 1ல் -3. ஸோ இதை ஜாயின் பண்ணுங்கள் இப்போ. ஸோ இது மாதிரி ரஃபாக நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டால் போதும். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் எழுதிக்க போகிறீங்க. ஸோ எது எழுதிக்கலாம், நீங்கள் -9லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். -9, 2 ஃபஸ்ட்டு, -8, -4 செகண்டு, 1, -3 தேர்டு, அப்புறம் 2, 2 ஃபோர்த். சரியா? ஸோ ஆர்டர் அவங்க கொடுத்த ஆர்டர் வேறு, நம்ம கண்டுபிடிச்ச ஆர்டர் பாருங்கள் மாறி போயிருக்கு. ஸோ எப்போவுமே ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கொடுத்தா நீங்கள் பிளாட் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ தப்பிலாம் வரும். ஸோ இது x1 y1, இது x2 y2, இது x3 y3, இது x4 y4. ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்து ஃபார்முலாவில் போட போகிறேன். ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது, x1 மைனஸ் x3. ஸோ x1ஐயும் x3ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ -9 இங்கே 1 இருக்குது, ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ்னால் -10 ஆகிடுச்சு. சரியா? அடுத்து x2 x4, x2ஐயும் x4ஐயும் இங்கே -8, இங்கே ஒரு 2. ஸோ ஃபார்முலா ஒரு மைனஸ்னால் -10. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், y1 மைனஸ் y3. ஸோ இது y1, இங்கே y3. ஸோ -2, இங்கே -3, நடுவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ +3 ஆகிடும். ஸோ ஆன்சர் 1. அடுத்து y2 மைனஸ் y4. இது y2, இது y4. ஸோ -4, இங்கே 2, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ -6. சொல்ல புரியுதா? இப்போ நீங்கள் மல்லே பண்ண வேண்டியதான். 60 -10 +10. ஓகேவா? ஸோ டோட்டலாக நடிச்சு 70, 2 டேபிளில் கட் பண்ணால் 35. ஸோ ஆன்சர் 35. ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிச்சா? புரியுதா நல்லா? ஸோ இன்னொரு சம்ம சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இன்னொரு சம்ம என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் சம் போட போகிறேன். இப்போ அது பிளாட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, -9ல் 0. ஸோ -9ல் 0னா இங்கே வந்துடும். இது -9ல் 0. செகண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க -8ல் 6. ஸோ -8 இங்கே, 6 இங்கே வரும். ஸோ -8ல் 6. அடுத்து -1ல் -2. ஸோ -1 இங்கே இருக்கும், -2 இங்கே இருக்கும். ஸோ -1ல் -2. ஓகேவா? அடுத்து -6ல் -3. ஸோ -6 இங்கே இருக்கும், -3 இங்கே இருக்கும். ஸோ -6ல் -3. ஸோ இதை பிளாட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை வச்சு போட போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு அந்த கிராஃபில் இது நல்லா தெரியல உங்களுக்கு. இது ++, சரியா? இது -+, இது -, இது +- குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் நம்பர் எழுதிக்க போகிறேன். எப்படி எழுதிக்க பாருங்கள். இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் -9, 0 வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு -9, 0. அடுத்து என்ன இருக்கு என்கிட்ட, -6, -3. அடுத்து என்ன வருது, -1, -2. அடுத்து என்ன வருது, -8, 6. ஸோ அவங்க கொடுத்த ஆர்டர் வேறு, நம்ம போட்ட ஆர்டர் வேறு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ சம் போட போகிறேன். ஓகேவா?
பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏரியா ஈக்குவல் டு 1/2 ஃபார்முலா என்னது உணர்தல் எழுதி காட்டுற பாருங்க எக்ஸு மைனஸ் எக்ஸு திரும்பி எக்ஸு மைனஸ் எக்ஸு ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ஓகேவா. இங்கே ஆட் நம்பர் போடுங்க 1 3 ஆட் நம்பர், இங்கே ஈவன் நம்பர் 2 4. அது மாதிரி இங்கே ஆட் நம்பர், இங்கே ஈவன் நம்பர். ஓகேவா. ஸோ இப்போ சம் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது x1 மைனஸ் x3. ஸோ இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஓகேவா. ஸோ எனக்கு என்ன தேவைப்படுது இப்போ ஃபஸ்ட்டு x1லேருந்து x3. ஸோ இங்கே -9 இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -9 + 1 -8. அடுத்து x2 x4 இது x2 இது x4 -6 இங்கே மைனஸுக்கு ப்ளஸ் வந்துடும் ஏன்னா ஃபார்மில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 8ல் 6 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட்டு y1 y3. ஸோ 0 -2 இருக்குது ஃபார்மில் ஒரு மைனஸ், ஸோ +2 ஆகிடும். ஓகேவா. அடுத்து y2 இங்கே y4. ஸோ -3 ஃபார்மில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ -9. ஸோ இப்போ கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ட்டு இதை கிராஸ் பண்ணால் 72, இதை கிராஸ் பண்ணால் 4. ஸோ 72ல் 4 போச்சுன்னா 68. ஸோ 2 டேபிள் அடிக்கலாமா. ஸோ ஆன்சர் 34. புரியுதா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் போடுங்க. இதே மாதிரி சம்மில் கே கணக்கு சம் இருக்கா உங்களுக்கு. ஸோ அந்த கேபிள் சம் எப்படி பார்க்கலாம். இல்லை நீங்கள் பிளாட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டேரெக்டாக சம்மை போட்டுடலாம். ஸோ டேரெக்டாக சம் போட போகிறேன் இப்போ நான். ஓகேவா. ஸோ 1/2 இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஓகேவா. ஸோ ஃபார்முலா எடுத்துக்கோங்க. x மைனஸ் எக்ஸு ஏன் தெரிஞ்சு சொல்லித்தரேன்னா ஃபார்முலா ஈஸியாக பைஹார்ட் பண்ணுறதுக்காக சொல்லித்தரேன். y மைனஸ் y மைனஸ் y. ஆட் நம்பர் ஈவன் நம்பர், ஆட் நம்பர் ஈவன் நம்பர். ஓகேவா. ஸோ இப்போ சம் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது எனக்கு x1 மைனஸ் x3 x1 மைனஸ் x3. ஸோ -4 இங்கே 3 மைனஸ், அப்போ நல்ல ஒரு மைனஸில் -3 -7. ஓகேவா. நெக்ஸ்ட்டு x2 x4. x2ல் -3 இருக்குது, x4ல் 2 இருக்குது, நல்ல ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -3 -2 -5. அடுத்து என்ன வேணும் நம்மளுக்கு y. ஸோ y1 இங்கே y3. ஸோ -2 இங்கே ஒரு மைனஸ் +2 ஆகிடும். -2 + 2 0. அடுத்து y2 y4. இங்கே k இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ k -3. ஸோ இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 28ன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஈக்குவல் டு 28. ஸோ இந்த 2 இங்கே போயிடும். அப்போ மல்ல என்ன ஆகிடாது 56 மாதிரி போயிடும். கரெக்டாக. ஸோ 2 கிராஸில் போனால் 20 × 2. ஸோ இதை மல்லே பண்ண போகிறேன் இப்போ. 7 3 சார் 7 × k 7k. 7 × 3 21 -+21. ஓகேவா. இந்த கிராஸு 0 போட தேவையில்லை. ஸோ +21 போனால் மைனஸ் ஆகிடும். 7k 56 -21. ஸோ 7k = 35. ஸோ k = 35 / -7. ஸோ k = -5. ஸோ இது ஆர்டினரி மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தோணும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் தட்டி